ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க டாப் ரைட் கார்னரில் இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கள் மென் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி உமன்ஸ் டே ஃபீஸ் ரெடி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் பேசி டிசைட் பண்ணி ஆளுக்கு 2-3 ஐட்டம்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. உமன் எல்லாருக்கும் நோ குக்கிங் டே தான். ஃபஸ்ட்டு அவங்க பிளான் தெரிஞ்சப்போ நாங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணது ஜாலி, நம்ம சமைக்க தேவையில்லைன்னு அவ்வளோதாங்க எங்களுக்கு இருந்தது. ஆனால் அன்றைக்கி அவங்க போட்டிருந்த மெனு லிஸ்ட்டை பார்த்து அசந்துட்டோம். எங்களுக்கு இருந்த சந்தோஷம் ப்ளஸ் எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதுதான் வாய்ஸ் ஓவர்லேயே பேசியிருக்கோம். இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண மெனு லிஸ்ட். பாருங்கள், எல்லாமே ஹோம்மேட். ஸ்வீட்லேருந்து வடை, பாயாசம், அப்பளம், அதோட நீர்மோர், பானகம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களையும் கிட்ஸையும் சாப்பிட சொல்லிட்டு ஜென்ட்ஸ் தான் சர்வ் பண்ணாங்க. எல்லாமே எக்ஸலன்ட் டேஸ்ட்டுங்க. சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனால் வந்து எனக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. நான் சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி என்னென்ன சாப்பிட்றீங்க? பேர் சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் அப்பளம் வந்துருச்சா? Which one you like, Abhi? Chapati. Varshini. Good. Vada. Super. அப்போ ஒரு ஆள் கல்யாணம் நடத்திடலாம். எல்லாம் வந்து நல்ல வயிறு முட்டை சாப்பிடணும் நீங்க. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. உதய், கல்யாண வீடுன்றாங்க. யாருதான் பொண்ணு மாப்பிள்ளை? எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. என்ன வேணும்? என்னால முடியல, ஆனா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டே இருக்கணும் தோணுது, ஆனா வயித்துல தான் இடம் இருக்கு. சூப்பர் பண்ணி. கிருத்தியா, எப்படி இருக்கு? சரண்யா, வார்த்தை வரல. நித்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் கிருஷ்ணா, எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? சூப்பரா இருக்கு. ஓகே, எங்களை விடவே பெட்டரா சமைச்சிட்டீங்க. ஓகே. லட்சுமி, உங்கள்கிட்ட நான் அப்புறம் வரேன். லட்சுமி, உங்கள்கிட்ட அப்புறம் வரேன். சாப்பிடுங்க. How you made that? You soak almonds and the தோல் எடுத்து சைடில் வச்சிடணும். அண்ட் இந்த ஒயிட் மாஸ் மட்டும் நீங்கள் வந்து அதை வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணி அதை வந்து பேனில் வச்சு நீங்கள் அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கணும் 2 நேரத்துக்கு. கை செமையாக வலிக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். எண்ட் ஸ்டேஜில் வேகமாக பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா வேகமாக நான் 5-6 வாட்டி சுத்திச்சேன். அண்ட் நான் 5-6 வாட்டி சுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் அப்பா சொன்னாரு, நீ வேகமா பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து பபிள்ஸ் வந்து பாப் ஆகி வராது. ஸோ வேகமாவே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் என் ஸ்டேஜ் ரொம்ப திக்காயி நீங்க இருந்தாலும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். How much minutes it takes? 2 hours I believe. ஏழு டைப் ஆஃப் பிரியாணி, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் காம்போ. தூக்கி விடுங்க. தூக்குங்க.
He's your master now. தமிழ் படிக்கிறீங்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் நித்யா மாட்டினது அடுத்து அப்படியே யார் யார் படிக்கிறாங்க நல்லா வாசிங்க படிங்க நித்யா படிங்க அதுல மேஜிக்ல என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பார்த்து முடியே இனிய தமிழ் மக்களே பாஸ்கெட்டுக்குரிய அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க லட்சுமி வாங்க என்ஜாய் யுவர் உமன்ஸ் டே டுமாரோ ஈவினிங் Let's see. காலையில என்ன பண்ணணும்ங்கறது சொல்லிருக்கோம் வாலிபால் மேப் ப்ரோ 7th சூப்பர் थैंक यू கிட்ட விடாது இப்ப சொல்லிட்டேன் அதுதான் ஆரம்பிச்சிருக்கா டக்குனு எழுதிட்டாரு ஓகே சமையல் அறையிலே தினம் 2 கணவரின் செயலிலே தினம் 1 தினமும் வாழ்கிறாள் ஒரு மாது அவளை எண்ணி பார்க்கிறேன் வியந்து குடும்பத்தில் கழிப்பிலே மகிழ்ந்து வாழும் நீ பிள்ளைகளின் கையிலே ஒரு பந்து உன்னை எண்ணி தாழ்படுகிறேன் வியந்து நீ பெண்ணை இகழ்பவர் அனைவரும் பயந்து ஓடி ஒளிய ஒரு இல்லை ஒரு பொந்து மகளிர் அனைவருக்கும் தலை தாழ்த்து இல்லையே உனக்கு விழும் சாத்து தியாகம் என்பது அன்பின் வெளிப்பாடு தாயின் அன்பே அதன் வெளிப்பாடு சூப்பர் பெண்ணினமே உனக்கு தர வேண்டும் தியாகத்திற்கோ ஒரு அகில உலக விருது நான் லாஸ்ட் இயர் வந்து நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அதில் படித்த ஒரு புக்கில் வந்த ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் என்னோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நித்யாவை பற்றி இருந்த ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து ஒரு சோல்மேட்னு ஒரு கான்செப்ட் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா லைஃப்பில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் லைஃப் வாழணும்னா வந்து நித்யாவை வந்து நம்மளோட மிரர் ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்க்கணும் லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி சேர்றாங்கங்கிற ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட கேரக்டரிஸ்டிக்கோட 50% ரிவர்ஸ் கேரக்டரில் தான் வந்து நம்மளோட ஒய்ஃபை அமைச்சு கொடுப்பாங்க அது என்ன ரீசன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வேற ஒரு பிம்பமாக வந்து அவங்கள பார்த்து நம்மளை முழுமைப்படுத்திக்க முடியும் அது நான் படித்ததுலேருந்து தான் வந்து அப்போ என்ன தெரிஞ்சுக்கோன்னா முன்னாடி வந்து பார்க்கும்போது எப்பயுமே வந்து ஏன் அவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு யோசிப்பேன் இப்போ வந்து என்ன திங்க் பண்ணுவேன்னா ஓகே அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம இன்னும் திங்க் பண்ணல அப்படின்னு பார்த்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் டெஃபினட்டாக வந்து அது என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய அது இட்ஸ் அ பிகர் சேஞ்ச் அது எப்படின்னா அதான் மாதிரி எனக்கு அந்த சிவனோட அந்த அர்த்தநாரி ரூபத்தோட வெளிப்பாடே அதுதான் நம்ம ஏன்னா வந்து ஜென்ஸுக்கு வந்து மைண்டு பவர் ஜாஸ்தி லேடிஸ்க்கு வந்து ஹார்ட் பவர் ஜாஸ்தி இவங்களும் ஜெயிக்க முடியாது இதுவும் ஜெயிக்காது தனியாக ரெண்டும் எப்போ சேருதோ அப்போ மட்டும்தான் நான் தான் நித்யா கிட்ட கூட நிறைய சொல்லுவேன் எந்த ஒரு டிசிஷன்லேயும் வந்து இது ரெண்டோட 50-50 காம்போசிஷன் எப்போ வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண வேண்டியதில்லை வெற்றியோட பாதையில் ஆட்டோமேட்டிக்காக கால் எடுத்து வச்சு போயிட்டு இருப்போங்க ஆனால் அந்த போராட்டங்கள் எப்பயுமே இருக்கும் மனசுக்கும் நம்ம ஒருத்தரோட மனசுக்கும் புத்திக்குமே ஒத்து போகாது அது ஆனால் அது எப்போ வந்து நம்ம வெளியிருக்க ஒருத்தவங்களோட இதோட ஒத்து போகுதோ அப்போ வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் சூப்பர் ஸோ உமன்ஸ் டேன்னு ஃபஸ்ட்டு வரது வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் நான் வந்து எல்லா லேடிஸும் எங்கள் அம்மாவோட தான் கனெக்ட் பண்ணுவேன் அம்மா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு அம்மான்றதோட என்னோட எல்லாமே ஈவன் எங்கள் மேரேஜ் முன்னாடிலேருந்து எல்லாமே நான் அம்மாவோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஷேர் பண்ணுவேன் அம்மாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் நான் எல்லா உமனையும் பார்ப்பேன் இன்ஃபேக்ட் லக்ஷ்மிக்கு எனக்கு பிடிச்ச ரீசனே அம்மா மேலே எனக்கு நான் வச்சிருக்க அன்பால தான் அம்மாவுக்கு எனக்கு பிடிச்சது ஸோ ஒரு விஷயம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் என்னன்னா நீ சந்தோஷமா இருந்தால் நீ மட்டும் தான் சந்தோஷமா இருக்க குழந்தைங்க சந்தோஷமா இருந்தால் குழந்தைங்க மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் ஒரு வீட்டோட ஒரு குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் ஸோ அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுவேன் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு ஆனால் அதை சுத்த போய் அவங்க முன்னாடி இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது மல்டிபிள் ஒர்க் பண்ணிட்டே படிச்சதால இப்போ நான் என் ஆஃபீஸில் ஒரு ஹெல்த் ப்ராக்ரஸ் ஹைக்கிங்காக இருக்குன்னா அது காரணமே லட்சுமி தான் பார்த்து சமைக்கிறது எப்படி நான் யோகா பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ நான் போய் எல்லாருக்கும் யோகா சொல்லி தர அளவுக்கு மாற்றுறது அவங்க தான். ஸோ ஆல்ரெடி ஸோ அம்மா ஒய்ஃப் இப்போ பொண்ணு வந்து இன்னொரு அம்மாவாக இருக்குது. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் 3 அப்புறம் ப்ளஸ் நிறைய சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரும் அமைஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி.
ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. கீப் ராக்கிங் ஆல் தி வே. Ganesh, where are we going? Volleyball. Yes, volleyball. Okay. Yeah, this is the volleyball. We reached. Wow, the temperature is super. We are in the volleyball. Wow. Women's Day முன்னிட்டு என்ஜாய் பண்ண போறோம் நாங்க. இப்படி எடுத்துட்டேன். ஹக்கிங் மழையா இருக்கு பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். Hi guys, welcome to Minmukal. எங்களோட அடுத்த ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க என்ஜாய் பண்றதுக்கு. ஹாய் 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 ஹாய். கிருத்திகா, வாலிபால் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வாலிபால் என்னன்னு நீங்க பார்க்க வந்திருக்கீங்களா? வாலிபால் என்னன்னு தான் பார்த்துருவோம். பாருங்க அடுத்தவங்க. ஓகே, அடுத்த ஃப்ரெண்ட் வந்தாச்சு. அவங்களோட பொண்ணு. ஹாய் அபி. ஸ்ரீராம் குட்டி என்ன பண்றீங்க? ஸ்ரீராம் குட்டி டெய்லி டெய்லி விட மாட்டேங்கிறாங்களே. என்னைய வச்சு படுத்துறாங்க. கணேஷ் ஹாய் ஹாய் சொல்லிருங்க. அடுத்த ஃப்ரெண்ட் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு எங்களோட விமென்ஸ் டேவை முன்னிட்டு கலக்கு தான். இதான் என்ட்ரன்ஸ். யாருமே இல்ல, நாங்க மட்டும்தான். 7:30 to 8:30. நித்யா ஹாய் சொல்லுங்க. சாரிமா. வாங்க வாங்க எல்லாம் உள்ளுக்கு போலாம் வாங்க வாங்க. வாவ் ப்ளீஸ். Yeah. It's just if you have 10 minutes what you want to go. No, just at the back. Yeah, okay. And yeah, you'll be okay. And for the team. வாவ் சூப்பரா இருக்கு ப்ளீஸ். இங்க தாங்க எங்களோட வாலிபால் உள்ளுக்கு கார்ல போய் விளையாட போற இடம். இதுக்குள்ள ஒரு 10 பேர் அலோட் ஆட்டுக்கு. எத்தனை கார் இருக்கு? அதில் 6, 8, 9 கார்ஸ் இருக்கு. 10 கார்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 இருக்கு. ஸோ இது ஒரு ஏரியா. இங்கேயும் விளையாடலாம் பாருங்க. இங்கெல்லாம் விளையாடலாம். சைன் பண்றோம். அதான் வந்துட்டு இருக்கு. பின்னாங்க வந்தோம். ஓ இதுதான் நேமுங்க. சைன் பண்ணும். இருங்க காட்டுங்க கித்தியா. வைவர் ஃபார்மு. எல்லாரும் நேம் சைன் பண்ணுமா? ஆமாம், அவங்கவுங்க நேம் எழுதி ஜிப் கோடு சிக்னேச்சர் ஈச் கேட்டகரி எந்த கேட்டகரின்னு போட்டுட்டு கிட்ஸ் if it is 18 under 18னா அவங்களுக்கு கார்டியன்ஸ். ஓகே அடுத்த மின்மினி பூக்களோட ஒருத்தவங்க வந்தாச்சு. ஹாய் ரம்யா. ஹாய் பிரணவ். வெல்கம் டு வாலிபால். என்ஜாய் பண்ண போறீங்களா பிரணவ்? Yes. I wore all black just for laser tag. ஓகேடா, உள்ளுக்கு போடா. Not only black but gray as well, because gray is the only color I could find. Which one? Gray pants, gray socks. Oh, what are you doing, Gray?
ஓகேடா. ஹாய் சொல்லுங்க. அடுத்த மின்மினி பிக்களோட அடுத்த ஆள் வந்தாச்சு. This is my sister. Hi to people. ஹாய் சொல்டா அப்புறம் பையா குட்டி. ஓகேடா சில வாங்க 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 வாங்க. ரெண்டு பேரும் ஒரு கார்ல போலாம் அப்படினு பிளான் பண்ணிட்டு வந்துச்சு. டோட்டலா நாங்க வந்து 7 ஃபேமிலிஸ். இது நீயே. டோட்டலா 7 ஃபேமிலிஸ். ஆமா. பிரசன்னா அண்ட் நித்யா. பிரசன்னா மின்மி பூக்களோட அடுத்த ஆள் வந்துட்டாங்க. ஹாய் அகில். ஹாய் சரண்யா. இங்க இருந்து வெல்கம் டு வாலிபால். என்னத்த ஸ்ட்ரெச் பண்ணும் உதய்? விளையாடுறதுக்காக வாங்க உதய். You can only use that scoop to touch the ball. You cannot use your hands, with a few exceptions. The ball is inside of your cart. You can pick it up and put it in your scoop, and you can readjust it while it's inside your scoop if it ever gets stuck. And if the ball ever happens to get crushed against a wall or something, just scoop it up, fix it with your hands. It's a wiffle ball. Should be pretty easy to do. If you can't fix it for any reason, there'll be a rep up in the booth up there. They'll throw a new ball down. Steering is inverted on the carts. If you turn that crank left, you're going to go right. Turn that crank right, you're going to go left. If you turn it in a full circle either way, you'll start going backwards. Full circle one more time, you'll start going forward again. There is a gas pedal by your right foot. Make sure you're stepping on that, otherwise you will not go anywhere. If you are stepping on the gas and you still aren't moving, have someone else bump into your cart. That usually gets them going again. And there is no brake, so if you want to stop, just take your foot off the gas so your foot will stop eventually. Rules while you're playing, the main one is no slashing, which means no scoop on scoop contact. Okay. ஓகே. யாரெல்லாம் வந்து கோப்பரியில் வைங்க. நான் வந்து கோப்பரிக்கு போகிறேன். ரவுடி எல்லோ. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அதுவே ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. பண்ணியாச்சு. எடுத்துட்டு போங்க. எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க நீங்களே அப்படின்னு. சின்ன கிஃப்ட் நீங்க எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பண்ணீங்க. ஆனா வந்து நேற்றுனால பண்ண முடியல. அதனால வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இதை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து எங்களோட வந்து என்னோட
உமன் அப்படின்னு பார்த்தா என்னோட அம்மா மட்டும் தான் எனக்கு தோணும். அப்புறம் வந்து ஆனந்த் வந்து எல்லா விதத்துலையும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க எனக்கு. இந்த நான் நிஜமாக சொல்கிறோம், இந்த சர்ப்ரைஸ் எங்களால் வந்து நாங்கள் நைட்டு எல்லாமே யோசிச்சு பார்த்தாலுமே வந்துட்டு எப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் எங்களால் திருப்பி பண்ண முடியுமா நினச்சா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பெரிய சர்ப்ரைஸ். பாருங்க இன்னைக்கு வேலிபால் கூட்டு வந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுவும் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். இது எங்களுக்கு சுத்தமாக தெரியாது என்ன வரப்போகுது. தேங்க்யூ. நேற்று எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட். ஜெய் மாஸ்கை கழட்டிருக்கேன் ஒரே நிமிஷம். சன்னி அவங்க லைஃப்ல இன்ஸ்பைரிங்கான லேடி. இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா தான். எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லையும் எப்படி ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங்னு அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதோட இது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கும் மேல நிறைய நீங்க செஞ்சுட்டீங்க. அது என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மிஞ்சினது அப்படின்னும் போது இதை வந்து ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி தான் இதை நாங்கள் கொடுக்குறோம். இது தேங்க்ஸ் சொல்லி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட் எவர் ஆல் யூ டிட் எஸ்டர்டே. இது எல்லாமே எனக்குமே தேங்க்ஸ் ஃபார் இது. அண்ட் ஆஸ் நம்ம ஸ்பெல்லிங்லேயே பார்த்தீங்கன்னா உமன்ல மென் இன்க்ளூடட் அது மாதிரி தான் எங்களோட சக்ஸஸ்ல இட்ஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அம்மா தான். ஸோ அம்மா பார்த்து தான் நம்ம அப்படியே அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம வளர்ந்துருப்போம். அப்படியே ஃபர்ஸ்ட் இது வந்து எப்பயுமே அம்மா தான் இன்ஸ்பைரிங், மோஸ்ட் இன்ஸ்பைரிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது சீரியஸாக வந்து இது ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இவ்வளோ பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வி ஆல் விமன் ஃபெல் வெரி ஸ்பெஷல். ஸோ நிறைய பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். எங்க எல்லாரையும் விடவே நீங்க தான் பெட்டராகவே மொபைல் கொண்டாந்தீங்க. ஸோ வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் a token of love and gratitude. ஸோ உமன்ஸ் டே நான் வந்து என்னோட கிராட்டிடியூட் வந்து 3 பேருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து எங்கள் அம்மா, தென் மை ஒய்ஃப், தென் மை டாட்டர். தே மேட் அ டிஃபரன்ஸ் ரியலி. தேங்க்யூ. எங்க பாட்டி எல்லாருமே என் தங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எல்லாரும் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா இதே ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் திடீர்னு இன்ஸ்பைரிங் உமன் சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு யாருமே வரல. பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு குவாலிட்டிஸ் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் எல்லாருக்குமே. நேற்று டே வந்து இட் வாஸ் அ வெரி மேஜிக்கல் மூமெண்ட். ஃபுட்லேருந்து எல்லாம் ஈச் அண்ட் இன்ச் பிளான் பண்ணிங்க. இட் இஸ் அ பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட். அண்ட் இது ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் தான் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ரோல் மாடல் அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா, பாட்டி, எங்கள் மாமியார் வந்து இவங்க எனக்கு சமைக்கும் போது அவங்க தான் ரெசிபி சொல்லி திரும்ப கால் பண்ணி எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என் லைஃப்பில் உள்ள எல்லா விமென்ஸ் எங்க கூட என்னை ப்ராட்டப் பண்ணவங்க எல்லாருமே இட்ஸ் அ வண்டர்ஃபுல். அவங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. தேர் இஸ் நோ வேர்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் இது எதிர்பார்க்கல, பட் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து விமனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஹேவ் என்ஜாய்ட் இட். அதுதான் எங்கள் முக்கியமான இதுவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த இதுவாக இருக்கணும், பிளேவாக இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனாக இருக்கணும், லஞ்சாக இருக்கணும், நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு சிறு குறைபடா சொல்லாமல் எல்லாரும் வந்து இருந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணதுக்கு எங்களோட தேங்க்ஸ். குறை சொல்ற மாதிரி வாயடிச்சு போயிட்டோம். அவ்வளோ சர்ப்ரைசஸ். எல்லா விமென்ஸுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. Women's happy Women's Day to all. So, thank you.